வணக்கம். என் பெயர் தி.ஆ. தாமரை. சுதந்திரம் சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? பாரதியின் விரல் தேய்ந்தது, காந்தியின் கால் தேய்ந்தது, ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேய்ந்தது, துக்கிட்டு துக்கிட்டு கயிறுகள் தேய்ந்தது, தேய்ந்தது தேய்ந்தது ஆங்கிலேயமும் தேய்ந்தது. தேய்ந்து தேய்ந்து பெற்ற சுதந்திரத்தை நாம் தேயாமல் பாதுகாக்கத்தானே ஒவ்வொரு வருடமும் சுதந்திர விழாவை கொண்டாடுகிறோம். சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? ஆங்கிலேயன் கால் அடியில் அடிமை என்னும் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த நம்மை விடுதலை என்னும் மாபெரும் வாளை கொண்டு வெட்டி தன்மானம் என்னும் சுதந்திர கனியை நம் கையில் கொடுத்த வீர தியாகிகளின் கனவு பற்றி பேச இந்த ஒரு சில மணித்துளிகள் போதுமா? போதாது போதாது. இருப்பினும் ஒரு சில மட்டும் என்னால் முடிந்தவரை. மற்றவரை வெல்ல அன்பை தவிர வேறு எந்த ஆயுதமும் என்னிடமில்லை என்று கூறிய மகாத்மா அவர்கள் என்னை கொல்லலாம், ஆனால் என் கருத்துக்களை கொல்ல முடியாது. அவர்கள் என் உடலை நசுக்கலாம், ஆனால் என் ஆன்மாவை நசுக்க முடியாது என்ற பகத்சிங் துணிந்தவனுக்கு தூக்கு மேலே ஒரு பஞ்சமெத்தை என்று கர்ஜித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மரணமோ துச்சமடா மானமே மிச்சமடா என்ற பெண் சிங்கம் வேலு நாச்சியார் தாக்கப்பட்டு தடியடிப்பட்டு மண்டை பிளந்து உயிருக்கு போராடி அந்த நேரம் கரத்தில் பற்றிருந்த கொடியை கீழேவும் விழவில்லை. வந்தே மாதரம் வந்தே மாதரம் என வீர முழக்கமும் ஓயவில்லை. திருப்பூர் குமரன் இது போல எண்ணிலடங்காத முழக்கங்கள் ஏராளம் ஏராளம். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்து சுதந்திரத்திற்கான இந்த மண்ணில் வீடு வீர தியாகிகளின் கனவு என்ன தெரியுமா? சுதந்திரம், எங்கும் சுதந்திரம், எதிலும் சுதந்திரம். ஆனால் இன்று நடப்பதோ வேறு. ஆங்கிலேயன் என்ற சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிவிட்டோம். ஆனால் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஏமாற்றம் துரோகம் கைபேசி போன்ற முதலைகளின் வாயில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எது உண்மையான சுதந்திரம் என்று காந்தியடிகள் கூறியதை இங்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு பெண் தன் உடலில் தங்க நகைகள் அணிந்தபடி